cinemaplusnews.com. கல்வியும் ஒழுக்கமும் தான் உலகத்தில் எந்த மூலைக்கு போனாலும் உங்களை காப்பாற்றுகின்ற ஒரு சக்தி. அதை மட்டும் நீங்கள் கடைப்பிடிங்க போதும். நீங்கள் ஏழை குடும்பத்தில் பிறந்தீங்க, கிராமத்தில் பிறந்தீங்க, படிக்காத அப்பா அம்மாவில் பிறந்தீங்க, அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. ஒரு 4 பேர் அந்த மாதிரி கல்யாணியா சொன்ன மாதிரி அரசு பள்ளிகளில் தான் படித்தவர்கள் ஏழை குடும்பத்தில் தான் பிறந்தாங்க, ஒழுக்கமாக இருந்தாங்க, நேர்மையாக இருந்தாங்க. இந்த 4 பேர் வாழ்க்கையை நீங்கள் புரிந்து கொண்டாலே போதும். கும்பகோணம் பக்கத்தில் பாபநாசம் இருக்குது. பாபநாசம் பக்கத்தில் வரங்கம்மான்னு ஒரு சின்ன கிராமம். இந்த கிராமத்து கோயிலில் மணி அடிக்கிற ஒரு புரோகிதர். அதாவது கிராமப்புறங்கள்லாம் சும்மா தினம் போய் சாமி விட மாட்டாங்க, விசேஷ நாள் தான் போவாங்க. அவர் பாட்டு காலையில் பூஜை பண்ணும், மத்தியானம் உச்சி பூஜை பண்ணுவார், ராக்கால பூஜை பண்ணிட்டு போவார். யாராவது போய் தட்டில் காசு போட்டால் உண்டு. அந்த மாதிரி ரொம்ப வறுமையான சூழலில் ஒருவேளை சாப்பாடே செஞ்சு சாப்பிட முடியுமான்னு தெரியல. அந்த சூழல்லையே ஒரு மாணவன் பிறக்கிறான். உள்ளூரில் படிக்கிறான். படிச்சுட்டு கும்பகோணத்தில் ஆர்ட்ஸ் காலேஜில் மேல் படிப்பை முடிக்கிறான். சேலத்தில் போய் வாத்தியாராக கொஞ்ச நாள் இருக்கான். அதுக்கப்புறம் மெட்ராஸ் திருவல்லிக்கேணியில் ஹிந்து ஹை ஸ்கூலில் ஹெட் மாஸ்டர் இருக்கார். 1939-45 2வது உலக யுத்தம் காலகட்டம். அப்போ சர்ச்சில் தான் பிரிட்டிஷ் பிரதமராக இருக்கார். இந்த திருவல்லிக்கேணி ஹெட் மாஸ்டர் அந்த சர்ச்சுக்கு லெட்டர் போட, யூ ஸ்பீக் பேட் இங்கிலீஷ் அப்படின்னு. இங்கிலீஷை கண்டுபிடிச்சி வாமன், சுவாசிக்கிற வாமன். அவனை இங்கிருந்துட்டு ஒரு தமிழன் யூ ஸ்பீக் பேட் இங்கிலீஷுங்கிறான். அவன் மிரண்டானுங்க. அப்படி ஒரு தைரியம் எடுத்தாலும் யார் அவனை வர சொல்லுன்னு சொல்லி இங்கிலாந்து வர வைக்கிறாங்க. எப்படி பேட் இங்கிலீஷ்னு கேட்டோடனே விலைக்கு சொல்கிறார், இந்த மாதிரி இருக்கணும், நீங்கள் தப்பாக பேசினாங்க. ஒத்துக்கிட்டாங்க. ஒத்துக்கிட்டு சரி இவ்வளோ பெரிய ஆளா நீ அப்படின்ட்டு ரென்னன் மார்ட்டின் கிராமர் புஸ்தகம் நம்மெல்லாம் படிச்சிருக்கிறோம். அதை மாதிரி இன்னொரு புத்தகம் ஒன்று அவங்க போட்டு இது பதிப்பிக்க போகிறோம், இது ஏதாவது குறைபாடு இருந்தால் கொடுன்னு கொடுத்தோன்னே ஒரு இரவு பூரா அந்த படித்து பார்த்துட்டு ஒரு 6 சாப்டர் ரொம்ப அண்டராக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த 6 சாப்டர் பிச்சு போட்டார். பிச்சு போட்டு இவர் வேறு எழுதி கொடுக்குறாரு. எழுதி கொடுத்து அதை பதிப்பிக்கிறாங்க. இங்கிலாந்து எவ்வளோ பெரிய நாடு, வெள்ளைக்காரன் எவ்வளோ பெரிய ஆள். அந்த நாட்டில் மிகச்சிறந்த பேச்சாளர்கள் அந்த 5 பேரை தேர்வு பண்ணி அதில் இந்த மனிதனை ஒரு ஆள் அப்படின்னு போட்டாங்க. இங்கிலாந்தில் வெள்ளைக்கார நாட்டில் மிகச்சிறந்த பேச்சாளர் ஒரு தமிழனை போடுறான். ஆங்கில மொழியை அடிப்படை தெரிந்தால் எந்த பாடம் படிக்கலாம். அது என்ன உடனே ஷேக்ஸ்பியர் இருக்கணும், பெர்னாட் ஷா இருக்கணும் அவசியமே கிடையாது. அடிப்படை ஆங்கிலம் தெரிந்தால் இந்த பாடமெல்லாம் படிச்சுக்கலாம். அப்படி படித்து தாய் வழியில் படித்தால் சுய சிந்தனை உனக்கு வளரும் அப்படின்னு ப்ரூவ் பண்ண ஒரு மனிதன் நம்முடைய மயில்சாமி அண்ணாதுரை. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் இன்னும் உயிரோடு இருக்கிறார், நம்மோடு வாழ்ந்து கொண்டார். சென்ற வாரம் ஒரு நிகழ்ச்சியில் பார்த்தேன். நீதிபதி சந்துரு. உயிருக்கு வயதாகவில்லை, அறிவுக்கு வயதாகவில்லை, அது கூட்டிகிட்டே போகுது. உடம்புக்கு வயதாகிறது. அவர் மூட்டு வலியும்னாரு. அதெல்லாம் எனக்கு வராது. ஏன்னா நான் காலையில் 4:30 மணிக்கு எழுந்து 1 மணி நேரம் வாக்கிங் போயிட்டு வந்திருக்கேன். நான் யோகா 56 வருஷமாக பண்ணிகிட்ருக்கேன். 38 ஆசனம் பண்ணேன். இப்போ குறைச்சிட்டு 8-10 ஆசனம் பண்ணிகிட்ருக்கேன். இந்த உடம்பு தான் உங்களோட அடையாளம். உட்காந்து யாரையும் சொல்கிறேன், இந்த முகம், இந்த கண்காது, இந்த மூக்கு, இந்த உடம்பு தான் உங்கள் அடையாளம். இதை வைத்துத்தான் எதை வேண்டுமானாலும் செய்யணும். இந்த உடம்பு தான். இதை அல்லாமல் நீ எதுவுமே செய்ய முடியாது. இந்த உடம்பை நீ பாதுகாக்கவில்லை என்றால் நீ ஆசைப்படுவே. கண்ணதாசன் சொன்னார், 80 வருஷம் வாழ ஆசைப்பட்டேன், இறைவன் ஆயுளை குறைத்து விட்டாங்க. இறைவன் ஆயுளை குடிக்கல. நீங்கள் குடித்த மதுவும் நீங்கள் குடித்த விளையாட்டு புகையும் தான் உங்கள் ஆயுளை குறைத்து விட்டது. அதாவது நல்ல ஞாபகம் வச்சுங்க, புகையும் மது தவிருங்கள். உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன், உயிரோடு ஆரோக்கியம் இருப்பதற்கு ஒரே ஒரு விஷயம், காலையில் தான் ஆக்சிஜன் இருக்குது, அதிகாலையில் தான் சுத்தமான ஆக்சிஜன் இருக்குது. 4:30 மணி 5 மணி வாக்கில் கிராமப்புறத்து குழந்தைங்க இருக்கிறீங்க, சிட்டியில் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் சுத்தமான காற்று காலையில் இருக்குது. எவன் ஒருவன் காலையிலே அதிகாலை சூரியனை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றானோ, என் பேரம் பேத்தி உள்பட சொல்ல, காலை அதிகாலை சூரியனை பார்ப்பவனுக்கு 10 ஆண்டு போனஸ். 10 ஆண்டு போனஸ். எவன் ஒருவன் இன்றிலிருந்து காலை சூரியனை அப்புறம் போய் படுத்துங்க, அதிகாலை சூரியன் பார்க்குறீங்க, 10 ஆண்டு உங்களுக்கு போனஸ். அந்த ஆக்சிஜன் ஒன்று தான் மனிதன் உயிரோடுவதற்கு. உணவு அப்புறம் உணவு இல்லாமல் கூட 1 மாதம் இருக்கலாம், தண்ணி குடிச்சிட்டு இருக்கலாம். தண்ணி இல்லாமல் 1 வாரமே தண்ணி குடிச்சு தாக்கு பிடிக்கலாம். காற்று இல்லாமல் வாழ முடியும். நம்மளே சாமியார் கிடையாது, பூமிக்குள்ளே போய் 48 மணி நேரம் ஒழிஞ்சிக்கிறதுக்கு. நமக்கு காற்று இல்லாமல் வாழ முடியாது.
அந்த காற்று, இந்த ஆக்சிஜன் ஒன்று தான் ரத்தத்தை சுத்தப்படுத்துது. ரெண்டாவது ரத்தத்தை சுத்தப்படுத்த வேலையை தண்ணி பண்ணுது. அதனால் தயவு செய்து என் குழந்தைக்கு சொல்கிறேன், ஏன் சிறுமில் வேலை பார்த்தாலும் 8 டம்ளர் தண்ணி குடிங்க. அந்த தண்ணி வழியாகத்தான் ரத்தத்துக்கு அழுக்கெல்லாம் வந்து யூரின் வழியாகவும் வேறு வழியாக போகுது. தண்ணி குடிங்க, வேலைக்கு சாப்பிடுங்க. கொண்டுடுவாங்க முதலாளிங்க. நீ என்ன பெரிய சாப்பிட்டு என்ன போய் வேறு, அதாவது ஏ கிளாஸ் கைதிகள் தான் நீங்கள். சிறுமில் வேலை பார்க்குற கைதிகள் தானேங்கிறேன். 1 லட்சம் வாங்கினா நீ கைதிகள் தானே, நீங்கள் என்ன பண்ண முடியும்? உங்களுக்கு இந்த காலையில் பார்க்குற 4:30 மணிக்கு அந்த பேக்கை போட்டு அந்த பசங்க போகிறத பார்த்தா தண்ணி கூட குடிச்சுப்பான்னு டவுட் ஆகுது. தண்ணி 8 மணி நேரம் தண்ணி, 8 தடவை தண்ணி குடிங்க. வேலைக்கு சாப்பிடுங்க. அம்மா மேலே கோவம், அப்பா மேலே யாரையும் கோவம் வந்து வீட்டை விட்டு வெளியே போகும்போது வெறும் வயிற்றோடு போகாதீர்கள். முந்தின நாள் பழைய சாதம் ஒரு கை எடுத்து போடுங்க. இன்னைக்கு காலம் நான் சாப்பிட்டு வந்தேன். ஒரு கை பழைய சாதம், 1 டம்ளர் மோர் போட்டு அடித்து கொஞ்சம் உப்பு போட்டு, எவ்வளோ கோவம் தான் சரி, ஒரு சின்ன வெங்காயம் 2. இதை விட எளிமை எப்படியே உடம்பு கிடைக்கும்? இதை விட எளிமையை எப்படி சாப்பிட முடியும்? ஒரு கை சோறு, பழைய சோறு, 1 டம்ளர் இப்போ பழைய மோர், புளிச்சு போனால் பரவாயில்ல, ஒரு 2 சின்ன வெங்காயம் போட்டு சாப்பிட்டீங்கன்னா உனக்கு அல்சர் வராது, பிரச்சனை வராது. இதை நான் இன்னும் சாப்பிட்டு கொண்டிருக்கின்றேன். இந்த 50 வருஷ வாழ்க்கையில் நான் வெறு வயிற்றோடு என் வீட்டை விட்டு போனே கிடையாது. அப்போ 4 மணிக்கு இருந்து போனேன். என் சம்சாரம் போய் பரிதாபத்துக்கு ஒரு பெண்மணி இல்லையா, 4 மணிக்கு டிஃபன் சாப்பிட்டு போவேன். அப்போ அந்த அம்மா எத்தனை மணி எழுந்திருக்கணும்? பேச முடியாது. கொத்தடிமைகளாகவே நம்ம பொம்பளைகள் வச்சுருக்கோம். கொத்தடிமையாகவே பெண்களை வச்சுருக்கோம் நம்ம. அப்படி போனால் நிற்க முடியுது. ஸோ காலையில் எழுந்தோடனே நீங்கள் 1 மணி நேரம் வாக்கிங் போங்க. ட்ரெட்மில்லாம் வந்து வழியெல்லாம் பண்ணுறீங்க, ஆக்சிஜன் கிடைக்காது. சும்மா ஒரு வெறியில் பண்ணுறலாம். சுத்தமான காற்று வேணும். 8 டம்ளர் தண்ணி குடிங்க. வேலைக்கு சாப்பிடுங்கள். 8 மணி நேரம் தூங்குங்கள். இதை மட்டும் தொடர்ந்து செய்தால் இந்த கல்வியும் இந்த ஒழுக்கமும் தான் உங்களை உலகத்திலே உச்சத்தில் கொண்டு போய் நிறுத்தும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. ஒரு வருஷமும் குடும்ப விழாவா நடக்கிற ஒரு நிகழ்ச்சி இது. ஒரு வாட்டியும் மனசு இருக்கிற மாதிரியான நிகழ்வு வந்து நிச்சயமாக மேடையில் நாங்கள் பார்த்துருக்கோம். அதை வந்து எவ்ரி டைம் வி கோ த்ரூ தட். இப்போ தான் அப்பாட்ட சொல்லிட்டு இருந்தேன், பழையபடி நம்ம வீட்லேயே வச்சிடலாமாப்பா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தேன். நான் நிறைய பேர் வாழ்நாள் சாதனையெல்லாம் பண்ணிட்டு நிறைய பேர் பார்த்துருக்கோம், மேடையில் பார்த்துருக்கோம். அவங்களுக்கு கொஞ்சம் கூட குறைஞ்சது இல்லை. இந்த மாணவர்கள் நிகழ்த்தி காமிக்கிற சாதனைகள் வந்து அதுக்கு கொஞ்சம் கூட குறைஞ்சதே இல்லவே இல்லை. நிறைய சேலஞ்சஸ், கனவுல கூட எதிர்பார்த்து கனவுல காண முடியாத மாதிரி வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை போராட்டங்கள், அத்தனை சேலஞ்சஸ் எல்லாத்தையும் தாண்டி இந்த மாதிரியான வெற்றி, இந்த மாதிரியான மதிப்பெண், இந்த மாதிரி எல்லாரும் வியந்து பார்க்கக்கூடிய சாதனை பண்ணியிருக்கிற மாணவர்கள் முதல்ல நான் வந்து தலை வணங்குறேன். அவங்களோட சாதனைகள் பற்றி நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். அது இதுதான், இந்த வைராக்கியம், இந்த வெறி தான் வந்து வாழ்க்கை ஃபுல்லாகவே வேணும். அப்பா சொன்ன மாதிரி வேற ஒன்றுமே இல்லை. ஒழுக்கம், அது எப்படின்னா வந்து பழக்க வழக்கங்கள் தான். அதுதான் நம்மளோட பர்சனாலிட்டி, அதுதான் நம்மளுக்கு உருவம் கொடுக்கறது எல்லாமே. கார்த்தி நானும் பேசிட்டு இருந்தோம், இனிமேல் காலையில் ஒரு 5:30 மணிக்கு காலையில் எழுந்துச்சு ஒரு வாக்கிங் போயிடலாண்டா, வீட்டில் நம்மளே பண்ணலன்னா எப்படி அப்படிங்கிற மாதிரி நானும் கார்த்தியும் பேசிட்டு இருந்தோம். அந்த பழக்கத்தை எப்படியா நான் சேர்ந்துடணும் அப்படி நினச்சிட்டு இருக்கேன். எப்படியா இந்த வருஷம் ஒரு புது வீடு கட்டிட்டு இருக்கேன். ஒரு 7 வருஷமாக கஷ்டப்பட்டு ஒரு வீடு கட்டிட்டு இருக்கோம், எல்லாரும் சேர்ந்து இருக்கணும் அப்படின்ட்டு. அந்த வீட்டில் நிச்சயமாக அடுத்த வருஷத்துலேருந்தாவது இந்த நிகழ்வு அவங்களோட பாதம் வீட்டில் படுற மாதிரி அந்த நிகழ்வு, இந்த நிகழ்ச்சியை வந்து மறுபடியும் வீட்டுக்கே எடுத்துகிட்டு போகணுங்கிறது தான் வந்து எங்களோட ஆசை. அகரம் பற்றி இப்படி நினச்சி பார்க்கும்போது கார்த்தியும் எப்படி ஆரம்பிச்சதுன்ட்டு உங்களுக்கு ஒரு சின்ன சுருக்கமாக சொன்னாப்புல. 2006 தான் ஆரம்பித்தோம். இதே மாதிரி ஒரு மாணவர் மேடைக்கு வந்தார், பேசினார். நாங்கள் கொடுக்குற இந்த தொகை வந்து சக மாணவிகள் மேடையில் ஏறி நிற்கும் போது எந்த பக்கம் நிற்கிறதுன்னு அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அவங்களோட பாவாடை, அவங்களோட ஷர்ட்லாம் கிழிஞ்சிருக்கு. என் கூட படிக்கிற பெண்கள், அவங்களுக்கு நான் கொடுத்துடலாமா இந்த காசை அப்படின்னு கேட்டான் அந்த மாணவன். அப்போ தான் தோணுச்சு, அரைஞ்ச மாதிரி இருந்துச்சு, இன்னும் பண்ணலாமே, நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற கேள்வி தான் வந்து அப்பா பண்ணிட்டு இருக்கிற அறக்கட்டளை வந்து இன்னும் எப்படி பெருசாக்கலாம் அப்படிங்கிற கேள்வியை எழுப்புச்சு. இதுக்கு முழு வடிவம் கொடுத்த ஞானவேல் அவர்களுக்கும் ஜெயஸ்ரீக்கும் நான் எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தவே பத்தாது. இப்போ வரைக்கும் அகரத்தோட முகம்னா நான் அவங்கள தான் நான் பார்க்குறேன். அவங்களோட விஷன் தான் இவ்வளோ பெருசாக ஆயிருக்கு. 1391 மாணவர்கள் வந்திருக்காங்க அப்படின்னா அவங்களோட யோசனை, அவங்களோட பிரெயின் சைல்டு தான் வந்து அகரம். ஸோ படிப்படியாக இப்போ பேசிட்டு இருக்கிற மாணவி வரைக்கும் அடுத்தடுத்து இப்போ அகரம் மாணவர்களே எல்லாத்தையும் எடுத்து நடத்திட்டு இருக்கும்போது அதுவும் அகரம் ஃபேமிலியாக நாங்கள் எல்லாருமே அதை ரொம்ப சந்தோஷமாக பார்க்குறோம். ரொம்ப முக்கியமான விஷயம் ஆரம்பிக்கிறதுக்கு காரணம் என்ன வருதுன்னா, நிச்சயமாக கல்வி. ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் படித்தாலும் அது வந்து பொட்டன்ஷியல் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாங்கன்னா அந்த குடும்பத்தையே வெளியில் எடுத்துகிட்டு வர முடியும்.
அவங்களோட தம்பி தங்கைகள், அடுத்து சொந்தக்காரங்க எல்லாத்துக்குமே வந்து வாழ்க்கையில் பேசிக்கான விஷயம் தான் ஒரு வாழ்க்கை. அதில் வந்து சுற்றி இருக்கிற வசதிகள் வாய்ப்புகள் என்ன இருக்குன்னு தெரியாமையே வந்து ஒரு வாழ்க்கை முடிஞ்சு போயிடுது. அது அந்த படிப்பு வசதி இருந்ததுன்னா அந்த வாழ்க்கையை வந்து இன்னும் மெருகேறலாம், இன்னும் அழகாகலாம், குடும்பம் வந்து இன்னும் நிறைய விஷயங்களை வந்து செஞ்சுக்கலாம். கல்வி வெறும் ஒரு ஒரு சர்டிஃபிகேட்டில் நம்பர்ஸ் வச்சுக்கிறதுக்கு மட்டுமே இல்லாமல் அது வாழ்க்கைக்கு உதவுற மாதிரி மாறணும். அந்த நிலையை மாறுறதுக்கு எல்லாரும் இது பண்ணணும், சப்போர்ட் பண்ணணும். அண்டு இந்த விழாவில் பரிசு பெற்ற மாணவர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். 37வது வருட இந்த விழாவிற்கு வருகை தந்து சிறப்பித்த மாணவர்கள், அவர்களுடைய பெற்றோர்கள், இதற்கு உதவிய ஆசிரியர்கள் அண்டு விழாவை சிறப்பித்த விருந்தினர்கள், உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் உலகெங்கும் விழாவினை கொண்டு சேர்க்கும் பத்திரிகை, தொலைக்காட்சி, இணையதள ஊடக நண்பர்களுக்கும், அகரம் ஃபவுண்டேஷன் உடைய வாலண்டியர்ஸ் அனைவருக்கும், பிரசாத் அண்ட் ஒளி அமைத்து கொடுத்த அனைவருக்கும், சிவகுமார் கல்வி அறக்கட்டளை சார்பாகவும் அகரம் ஃபவுண்டேஷன் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.